அரியலூர் மாவட்டத்தில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நர்சிங் பட்டதாரி பெண்ணிடம் 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வடமாநில மோசடி நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 8 மணி நேர வேலை, லட்சம் ரூபாய் சம்பளம் என ஆசை வார்த்தை கூறி பலரையும் ஏமாற்றிய சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தைச் சேர்ந்த இந்துமதி என்பவர் கடந்த 12 ஆண்டுகளாக சவுதியில் செவிலியராக பணியாற்றிவிட்டு ஊர் திரும்பியுள்ளார். 1 வருடம் கழித்து மீண்டும் வெளிநாட்டிற்கு போகலாம் என முடிவெடுத்து தனியார் ஏஜென்சியில் விசாரித்துள்ளார். கம்மியான பணத்திற்கு ஏதாவது ஏஜென்சி கிடைப்பார்களா என ஒரு சில வெப்சைட்களில் தனது செல்போன் எண், ஆதார் உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்துள்ளார். அதில் இந்துமதி வேலை தேடுவதை அறிந்து கொண்ட மர்ம நபர் ஒருவர் அவரை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். தன்னை ராகுல் என அறிமுகம் செய்து கொண்டவர் துபாயில் வேலை வாங்கி தருவதாகவும் 8 மணி நேர பணிக்கு மாதம் பல லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதை உண்மை என நம்பிய பெண்ணிடம் போலி இணையதள லிங்கை அனுப்பி வைத்து அதில் விவரங்களை பதிய வைத்து நம்ப வைத்துள்ளார். விசா, நேர்காணல் கட்டணம், NRI கட்டணம் என பல காரணங்களை கூறி 7,76,000 ரூபாயை ஜிபே மற்றும் வங்கி மூலம் பெற்றுள்ளார். ஆனால் பணத்தை வாங்கிய பின்னர் மர்ம நபர் தனது முகத்திரையை கிழித்து இந்துமதியை ஏமாற்றியுள்ளார். நீண்ட நாட்களாக வேலை வாங்கி கொடுக்காமல் அலைக்கழித்ததுடன் செல்போன் எண்ணை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளார். அப்போதுதான் மோசடி கும்பலிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்தது இந்துமதிக்கு தெரிய வந்தது. உடனே இது தொடர்பாக அரியலூர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்க போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்துமதி பணம் அனுப்பிய வங்கி கணக்கு விவரங்களை வைத்து தேட அதில் மோசடியில் ஈடுபட்ட டெல்லியைச் சேர்ந்த அங்கித் குமார் சிங் மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தனிஷ்கனி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் இருந்து டெல்லி வரை தேடி வந்து போலீசார் தங்களை கைது செய்ய மாட்டார்கள் என்ற மிதப்பில் அசால்ட்டாக அடுத்த குற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கும் போது வசமாக சிக்கியுள்ளனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி இதுவரை எத்தனை பேரை ஏமாற்றி உள்ளார்கள், எவ்வளவு லட்சம் ரூபாயை லவட்டி உள்ளார்கள் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் மேலும் மோசடி சம்பவங்கள் அம்பலமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.